திருப்பதி கோவில் இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும். உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். இந்த கோவில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருமலை மலையின் மேல் அமைந்துள்ளது. இது ஏழுமலையான் கோவில் என்றும் திருமலை வெங்கடேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. திருப்பதி கோவில் எப்படி உருவானது என்ற கேள்விக்கு 2 வகையான பதில்கள் உள்ளன. ஒன்று புராண வரலாறு, மற்றொன்று உண்மை வரலாறு. இந்த 2 வரலாறுகளும் இணைந்ததால்தான் திருப்பதி கோவில் இன்று உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலமாக உள்ளது. புராணங்களின்படி மகாவிஷ்ணு மனிதர்களின் துன்பங்களை நீக்க பூமிக்கு வந்தார். அப்போது அவர் ஸ்ரீனிவாசர் என்ற வடிவில் திருமலையில் தங்கி வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அப்போது அந்த மலைப்பகுதி ஆதிவராகரின் பாதுகாப்பில் இருந்தது. ஆதிவராகர் என்பது விஷ்ணுவின் மற்றொரு அவதாரம். ஸ்ரீனிவாசர் அந்த இடத்தில் தங்க அனுமதி கேட்டபோது முதலில் என்னை வழிபட வேண்டும் என்று ஆதிவராகர் கூறியதாக புராணம் சொல்கிறது. அதனால்தான் இன்று கூட திருப்பதி செல்லும் பக்தர்கள் முதலில் ஆதிவராகர் கோவிலில் வழிபடுகிறார்கள். அதன் பிறகே ஏழுமலையானை தரிசிக்க செல்கிறார்கள். இந்த மரபு பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. பின்னர் ஸ்ரீனிவாசர் பத்மாவதி தேவியை திருமணம் செய்து கொண்டார். பத்மாவதி தேவி ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. திருமணத்தை மிகப்பெரிய அளவில் நடத்த வேண்டியதால் ஸ்ரீனிவாசர் குபேரனிடம் கடன் வாங்கினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. குபேரன் செல்வத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். அந்த கடனை இன்னும் அடைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் கோவிலில் காணிக்கை செலுத்துகிறார். இன்று திருப்பதி கோவில் உலகின் மிக அதிக வருமானம் பெறும் கோவில்களில் ஒன்றாக உள்ளது. தினமும் கோடிக்கணக்கான ரூபாய் காணிக்கையாக வருகிறது. பலர் தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் பணம் காணிக்கையாக வழங்குகிறார்கள். திருமலை 7 மலைகளால் சூழப்பட்டுள்ளது. அதனால் இந்த பகுதி ஏழுமலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த 7 மலைகள் ஆதிசேஷனின் 7 தலைகளை குறிக்கின்றன என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆதிசேஷன் என்பது மகாவிஷ்ணுவின் பாம்பு படுக்கையாகும். அந்த 7 மலைகளின் பெயர்கள் சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி மற்றும் வெங்கடாத்ரி. இதில் வெங்கடாத்ரி மலையின் மேல்தான் திருப்பதி கோவில் அமைந்துள்ளது. திருப்பதி கோவிலின் உண்மை வரலாறு மிகவும் பழமையானது. இந்த கோவில் குறைந்தது 1500 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டுள்ளது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சில கல்வெட்டுகள் மற்றும் தொல்பொருள் ஆதாரங்கள் இந்த கோவில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதை காட்டுகின்றன. முதலில் இந்த கோவில் ஒரு சிறிய ஆலயமாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பின்னர் பல அரசர்களின் ஆதரவால் அது பெரிதாக வளர்ந்தது. குறிப்பாக தென்னிந்திய அரசர்கள் இந்த கோவிலின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றினர். பல்லவர்கள் இந்த கோவிலுக்கு நிலங்கள் வழங்கினர். சோழர்கள் கோவில் பராமரிப்புக்காக உதவினர். பாண்டியர்கள் பல நகைகள் மற்றும் செல்வங்களை வழங்கினர். ஆனால் இந்த கோவிலை மிகப்பெரிய அளவில் வளர்த்தவர்கள் விஜயநகர அரசர்கள். விஜயநகர பேரரசின் மிக புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயர் திருப்பதி கோவிலின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வகித்தார். அவர் பலமுறை திருப்பதிக்கு வந்து தரிசனம் செய்தார். ஒவ்வொரு முறையும் அவர் தங்கம், வைரம், நிலங்கள், நகைகள் போன்றவற்றை காணிக்கையாக வழங்கினார். இன்று கோவிலில் காணப்படும் பல மண்டபங்கள், கல் தூண்கள் மற்றும் சில கட்டிடங்கள் கிருஷ்ணதேவராயரின் காலத்தில் கட்டப்பட்டவை என்று கூறப்படுகிறது. கோவிலில் அவருடைய பெயர் கல்வெட்டுகளிலும் காணப்படுகிறது. திருப்பதி கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகானது. இது திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம், பெரிய மதில்கள், தங்க விமானம், அழகான மண்டபங்கள், கல் தூண்கள், சிற்பங்கள் ஆகியவை இந்த கோவிலின் பெருமையை காட்டுகின்றன. கோவிலின் கருவறையில் உள்ள வெங்கடேஸ்வரர் சிலை மிகவும் பிரபலமானது. அந்த சிலை சுமார் 8 அடி உயரம் கொண்டது என்று கூறப்படுகிறது. சிலை கருப்பு கல்லால் செய்யப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து ஒரு தனி ஒளி வெளிப்படுவது போல பக்தர்கள் உணர்கிறார்கள். பெருமாளின் நெற்றியில் பெரிய நாமம் இடப்பட்டுள்ளது. அவரது கண்கள் பாதியாக திறந்த நிலையில் இருக்கும். பக்தர்கள் அந்த கண்களை பார்த்தாலே மன அமைதி கிடைக்கிறது என்று நம்புகின்றனர். திருப்பதி கோவிலில் தினமும் பல வழிபாடுகள் நடைபெறுகின்றன. காலை முதல் இரவு வரை பல பூஜைகள் நடைபெறும். சுப்ரபாத சேவை, தோமாலை சேவை, அர்ச்சனை, கல்யாணோற்சவம் போன்ற பல சேவைகள் உள்ளன. குறிப்பாக காலை நேரத்தில் பாடப்படும் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்ற சுப்ரபாத பாடல் மிகவும் பிரபலமானது. இந்த பாடல் மூலம் பெருமாளை எழுப்புவதாக நம்பப்படுகிறது. திருப்பதி கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த லட்டு பிரசாதம் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. திருப்பதி லட்டு ஒரு சாதாரண இனிப்பு அல்ல. அது பக்தர்களுக்கு ஒரு புனித பிரசாதமாக கருதப்படுகிறது. திருப்பதி லட்டு தயாரிக்கும் முறை மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. கடலமாவு, நெய், சர்க்கரை, முந்திரி, திராட்சை போன்ற பொருட்களால் இந்த லட்டு தயாரிக்கப்படுகிறது. இன்று இந்த லட்டு இந்தியாவின் மிக பிரபலமான கோவில் பிரசாதங்களில் ஒன்றாக உள்ளது. திருப்பதி கோவிலின் மற்றொரு சிறப்பு மமுடி காணிக்கையாகும். பல பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு தலையை மொட்டையடித்து முடியை காணிக்கையாக வழங்குகிறார்கள். இது பணிவு மற்றும் பக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த முடிகள் பின்னர் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அந்த வருமானமும் கோவிலின் வருமானத்தில் ஒரு பகுதியாகும்.
உலகில் அதிக அளவில் முடிகாணிக்கை பெறும் கோவில் திருப்பதி கோவில்தான் என்று கூறப்படுகிறது. திருப்பதி கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம் மிகவும் பிரபலமான திருவிழா ஆகும். இந்த விழா 9 நாட்கள் நடைபெறும். இந்த காலத்தில் பெருமாள் பல வாகனங்களில் ஊர்வலமாக வருகிறார். கருட வாகனம், ஹனுமான் வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை போன்ற பல வாகனங்களில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த திருவிழாவை காண உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள். திருப்பதி கோவிலின் நிர்வாகத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்ற அமைப்பு நடத்துகிறது. இந்த அமைப்பு கோவில் நிர்வாகம் மட்டுமல்லாமல் பல பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், அன்னதான மையங்கள் ஆகியவற்றையும் நடத்துகிறது. திருப்பதி கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. இதை அன்னதானம் என்று அழைக்கிறார்கள். யார் வந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. இதுவும் இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்றாகும். திருப்பதி கோவிலுக்கு செல்லும் பாதையும் மிகவும் அழகானது. மலை பாதையில் நடந்து செல்லும் பக்தர்கள் வழியெங்கும் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிடுகிறார்கள். அந்த முழக்கம் முழு மலையையும் அதிர வைக்கிறது. சிலர் காலில் செருப்பு கூட அணியாமல் மலை ஏறுகிறார்கள். சிலர் குழந்தைகளுடன் செல்கிறார்கள். சிலர் நோன்பு இருந்து செல்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய நம்பிக்கையோடு, வேண்டுதலோடு, பக்தியோடு செல்கிறார்கள். திருப்பதி கோவில் என்பது ஒரு சாதாரண மத இடம் அல்ல. அது மக்களின் நம்பிக்கை, பக்தி, கலாச்சாரம், வரலாறு, ஆன்மீகம் ஆகிய அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு புனித தலமாகும். இன்று உலகில் எத்தனை பெரிய நகரங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள், புதிய வாழ்க்கை முறைகள் வந்தாலும் திருப்பதி கோவிலின் மீது மக்களின் பக்தி மட்டும் குறையவில்லை. மாறாக ஆண்டுதோறும் அந்த பக்தி மேலும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பலர் வாழ்க்கையில் ஒரு முறை திருப்பதி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சிலர் ஒவ்வொரு ஆண்டும் செல்வார்கள். சிலர் குழந்தை பிறந்த பிறகு செல்வார்கள். சிலர் திருமணத்திற்கு முன் செல்வார்கள். சிலர் வேலை கிடைத்த பிறகு செல்வார்கள். எந்த காரணத்திற்காக சென்றாலும் திருப்பதி சென்றுவிட்டு திரும்பும்போது மனதில் ஒரு அமைதி கிடைக்கிறது என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் திருப்பதி கோவில் இன்று வரை கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. திருப்பதி கோவில் என்பது வெறும் கல் கட்டிடம் அல்ல. அது பல நூற்றாண்டுகளாக மக்களின் நம்பிக்கையால் கட்டப்பட்ட ஒரு ஆன்மீக உலகம். அங்கே செல்லும் ஒவ்வொருவரும் ஒரு தனி அனுபவத்துடன் திரும்பி வருகிறார்கள். அதனால்தான் திருப்பதி கோவில் இந்தியாவின் மிகப்பெரிய பக்தி மையமாக மட்டுமல்லாமல் உலகின் மிக முக்கியமான ஆன்மீக சின்னங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது.